ஹாய் நண்பர்களே, வணக்கம். நாங்கள் இப்போது எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மேகமலைக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் மேகமலையை சுற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் ஃபேமிலியாக தான் வந்திருக்கேன். மேகமலை பயணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கலாம். செக் போஸ்ட்டு வீடியோ எடுக்க அலோடு இல்லை. ரெண்டாவது, செக் போஸ்ட்டில் நம்பரோட வண்டி நம்பர்லாம் சொல்லணும். சொன்னால் தான் அவங்க விடுவாங்க. காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணிக்குள்ளே ரிட்டன் வந்துடணும். ஸோ இடையில் எங்கேயுமே தங்க முடியாது, அங்கே வசதிகள் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது, நம்ம மேகமலைக்கு இப்போ தான் என்ட்ரன்ஸ், அதாவது என்ட்ரன்ஸ்னால் செக் போஸ்ட்டை தவிர நாங்கள் கொஞ்சம் தூரில் வந்து தான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. ஸோ நல்லா தான் இருக்குது. நல்லா வெயில் அடிக்குது கீழே. இப்போ என்ட்ரன்ஸ்லாம் நல்லா வெயில் அடிக்குது. மேலே போக எப்படின்னு தெரியல. நண்பர்கள் எல்லாருமே எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்றீங்க. லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணி அனுப்புங்க. ஸோ எங்களோட ஃபேமிலி ட்ரிப் எப்படி இருக்குன்னு என்ஜாய்மெண்ட் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது. எங்களோட வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். ஸோ அடுத்த தடவை நாங்கள் அதை சரி பண்ணிப்பேன். இப்போ நாங்கள் என்ட்ரன்ஸ் உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ நிறைய விலங்குகள் இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் நாங்கள் இன்னும் என்ட்ரன்ஸில் கூட ஒரு விலங்குகளையும் பார்க்கல. ஃபஸ்ட் டைம் தான் நாங்கள் வரோம். ரெண்டாவது, சூரியன் ஒளி பாருங்களேன், லைட்டாக தெரியுது பாருங்கள். இது வந்து ஒரு சின்ன கார்டன். ஸோ நாங்கள் இன்னும் எங்கேயுமே காரை நிப்பாட்டலை, பொறுமையாக போயிட்டே தான் இருக்கோம். போயிட்டுருக்கும்போது என்னோடய தம்பி தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நான் எங்கேயாவது இறங்கி நின்று தான் வீடியோ எடுப்பேன். எங்கள் கூட சின்ன சின்ன குட்டி பயல்கள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் எங்கேயாவது இறக்கி விட்டு அவங்கள இந்த தண்ணியெல்லாம் பார்த்து அருவி எதாவது இருந்துச்சுன்னா அவங்கள இறக்கி ஸோ குளிக்கிறது, அந்த இடத்துல கொஞ்சம் சின்ன சின்ன வீடியோஸ் எடுப்பேன். இது என்ட்ரன்ஸ் மட்டும்தான். இப்போ தான் வந்து என்ட்ரன்ஸ் ஆகி போயிட்டுருக்கோம். ஒரு 10-20 மீட்டர் தான் வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் லைட்டாக தான் வெயில் அடிக்குது இங்கே. இப்போ நாங்கள் ஆரம்பிக்கும்போது நல்லா வெயில் அடிச்சிருச்சு. இப்போ உள்ளே வர வர பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே லைட்டாக குளிருது. ஸோ நான் போக போக ரொம்ப பனியாக இருக்கும்னு நினைக்கலாம். ஏன்னா இப்போ இந்த கிளைமேட்டை பார்த்துட்டு சொல்கிறேன். மேலே போனீங்கன்னா எப்படி இருக்குமோன்னு தெரியல. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து சின்ன சின்ன மலையெல்லாம் தெரியுது பாருங்கள். நாங்கள் புதுசாக தானே வரோம், எங்களுக்கு அதனால் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் போக போக என்னென்ன ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிக்க முடியும். ஸோ ஒரு மனசுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருக்குது. ஏன்னா ஏனையெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்களா, திடீர்னு குறுக்க ரோட்டில் வந்து நின்றுட்டேன்னா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. சில இடத்துல ரோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த கல் டிசைன் கல்லாம் போட்டிருக்காங்க. சில இடத்துல தான் தார் ரோடு போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த இடம் எல்லாமே ஃபுல்லாகவே டிசைன் கல் போட்டிருக்கு. அது மாதிரி ரோடெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு இங்கே வந்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்குன்னு நினைக்கலாம். இப்போல்லாம் கடைங்களை ஒன்றுமே பார்க்க முடியல. ரோடெல்லாம் பார்க்க நல்லா இருக்காண்ணா. ஏன்னா அதிகமாக வண்டி போக்குவரத்து இல்லாதனால யாருக்கும்னு நினைக்கலாம். ரோடு சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க சுற்றுலா பயணிகளுக்காகவே. மேலே எத்தனை அருவி இருக்குதுன்னு தெரியல, நம்ம போக தெரிஞ்சிடும் அருவிகள். யூடியூப்பில் போய் பார்த்ததுக்கு நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அதில் நிறைய என்ஜாய் பண்ணக்கூடிய நிறைய இடங்கள் இருக்குது அப்படின்னு. அதனால தான் நாங்கள் ஃபேமிலியாக வந்திருக்கோம். சின்ன சின்ன போர்டெல்லாம் வச்சுருக்கானா. இது பாருங்கள், இது ஒரு சின்ன கடை. பட் அது என்ன இருக்குதுன்னு தெரியல, நாங்கள் எவ்வளோ ஏறலை. ஸோ டீயெல்லாம் குடிக்கிற மாதிரி தான் தோணுது. கொஞ்சம் தண்டையெல்லாம் வறண்டதாக இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் மேலே போய்க்கலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ தானே என்ட்ரன்ஸு, கொஞ்சம் தூரம் போனால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெண்டு சைடுமே ஆனால் மரங்கள் தான் தெரியுது. டீ எஸ்டேட்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் பார்க்கவே இல்லை. இந்த டீ எஸ்டேட் எங்கே இருக்குதுன்னு தெரியல. மேலே போன வழியில் இருக்கா இல்லை அதுக்குன்னு வேறு இடமா என்னன்னு தெரியல. இடம் ஆனால் உண்மையிலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் மேலே போக போக இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கலாம். நிறைய பேர்
இந்த மாதிரி ஃபேமிலி டூர் வர்றவங்கெல்லாம் பாருங்கள், சின்ன சின்ன பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லலை, ரொம்ப நார்மலான லோ பட்ஜெட்டில் வர்றவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கலாம், எங்களை மாதிரி. நாங்கள் ட்ரைவிங் பண்ணிக்கிட்டு தான் வந்துட்டுருக்கேன். ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால தான் உங்களுக்கு வந்து வீடியோலாம் லைட்டாக ஷேக் ஆகிற மாதிரி தெரியுது. இந்த வீடியோ எடுக்கிறதே ரொம்ப சின்ன பையன், ஏன்னா கேமரா ஆன் பண்ணி கையில் கொடுத்துருக்கேன், அவன் தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ தூரமாக ஒரு சின்ன மலை தெரியுது, அந்த மலைக்கு தான் நாங்கள் போகிறோம்னு நினைக்கலாம். பாருங்கள், இது ஒரு மலை. இப்போ ஓரளவுக்கு நாங்கள் மேலே வந்துட்டோம், ஏன்னா லைட்டாக குளிர ஆரம்பிச்சிருக்கு, அதுக்காக சொன்னேன். அதே மாதிரி பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா தெரியுது பாருங்கள், கீழே எல்லாம் நல்லா சூப்பராக தெரியுது. இங்கே பாருங்கள் கைஸ், இது மாதிரி இடங்கள்லாம் வந்து நம்ம ஊருக்குள்ளே இருக்குது, ஆனால் நம்ம புதுசாக பார்க்குறதுனால சொல்கிறேன், நல்ல இடமா இருக்குது பாருங்கள். 2 பக்கம் மரங்கள்லாம் வச்சு தோட்டம் போட்ட மாதிரி இருக்குது, சின்ன ஃபாரஸ்ட் ஆனது. ஆனால் இடையில் ஒரு வீடு கூட நாங்கள் பார்க்கல, எல்லாம் பாருங்கள் ஃபுல்லாகவே ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா, எதுவுமே இல்லை. ஒரே ஒரு கார் இப்போ தான் வந்து எங்களை கிராஸ் பண்ணி போகுது, அது எவ்வளோ நேரத்துக்கு அப்புறமும் ஒரு கார் வந்து, நாங்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக ஏறிட்டுருக்கோம், ஒரே ஒரு கார் எங்களை கிராஸ் பண்ணி போயிருக்கு. ஒரு பஸ்ஸோ மொத்தம் எதுவுமே நாங்கள் இன்னும் பார்க்கல. போக போக ஆனால் என்ன தெரியுதுன்னா, ஹீல்ஸு தான், ஆனால் கொஞ்சம் நம்மளுக்கு வண்டி ஓட்ட என்னமோ மாதிரி இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. கொஞ்சம் தூரத்துலேயே பக்கத்துலாம் நல்ல பெரிய பெரிய பாறாங்கல், சின்ன சின்ன மலைகள், இது வந்து நடுவில் போகுதுன்னு நினைக்கலாம். இந்த இடம் எல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா சரியான பாருங்கள், வெளிச்சமும் இருக்குது, அதே மாதிரி அந்த மேகமே இல்லை பாருங்கள், கீழே எல்லாம் மழை தெரியுது. ஏதோ ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்கேன், என்னன்னு நாங்கள் சரியாக பார்க்கல, கார் ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வந்ததுனால. நிப்பாட்டுறதுக்கு பயமாக இருக்குது, ஏன்னா எங்கே எல்லாம் காடாக இருக்குதா, எங்கே நிப்பாட்டி ஏதாவது விலங்குகள் வந்துடுவோன்னு பயந்துட்டு நாங்கள் வந்து நிப்பாட்டாமையே வந்துட்டுருக்கேன். ஸோ விலங்குகள் ஏதாவது சைடில் தெரிஞ்சால் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் காட்டுறோம். இப்போதைக்கு வெறும் மலை மட்டும்தான் தெரியுது, ரோடு மலை, ரோடு மலை. ஆனால் பயணம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சும்மா ஒரு என்ஜாய்மெண்ட், எதுவுமே பார்க்கலனாலும் சும்மா இந்த இடத்துக்கு வந்துட்டு போனாலே ஒரு மனசு வந்து ரொம்ப நிம்மதியாக குளிர்ச்சியாக இருக்குது. வீட்டுக்குள்ளேயே இருக்கும் ஒருவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும்ல, என்னடா அது ஒரு என்ஜாய்மெண்ட் இல்லைன்னு. இது லோ பட்ஜெட்டு தானே, பஸ்ஸில் கூட வரலாம், இல்லை டூ வீலரில் கூட வரலாம், அப்படி இல்லை கார் வீட்டில் இருந்தால் அவங்கவுங்க காரில் கூட வரலாம். நாங்கள் ஆரம்பித்து இவ்வளோ தூரத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வண்டி பார்க் பண்ணுற மாதிரி ஒரு இடம் நாங்கள் பார்க்கல, எல்லாமே ரோடாக தான் இருக்குது பாருங்க. நெட்டு எங்கேயாவது நிப்பாட்டணுன்னா கொஞ்சமாவது இடம் இருக்கணும்ல, ஸோ இடமெல்லாம் ஒன்றும் ஒதுக்கலை. ஏதாவது அருவி பார்த்தா தான் நாங்கள் நிப்பாட்டுவோம், ஏன்னா சின்ன அருவி பார்த்தா நிப்பாட்டுறதுக்கு அங்கே கார் பார்க்கிங்கெல்லாம் இருக்கும், நாங்கள் அருவியில் கொஞ்சம் நேரம் ஸோ பார்த்து ரசிச்சுக்கிட்டு வருவேன். இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஒரு மலை தெரியுது பாருங்கள், ஒரே ஒரு காஞ்ச விறகு கட்டை இருக்குது. அப்புறம் மறுபடியும் நாங்கள் பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். லைட்டான வெயில், இடையில வெயில் தெரியுது,
பாருங்கள் மழை பெஞ்சிருக்கிறதுனால தண்ணி நாங்கள் வரதுக்கு முன்னாடி வெள்ளனே பெஞ்சிருக்கோம் நினைக்கலாம், இல்லை நைட்டு பெஞ்சிருக்கலாம். அந்த மலை மட்டும் எங்களுக்கு தெரியுது. நாங்கள் என்ட்ரன்ஸில் ஆரம்பிக்குமே அந்த மலை தெரியுது. இன்னும் அந்த மலைக்கிட்ட எங்களால் போக முடியல. என்ன மலைன்னே தெரியல, அது எந்த இடத்துல இருக்குன்னு தெரில. ஸோ போயிட்டே இருக்கிறோம், பார்ப்போம் அந்த மலைக்கு போக முடியுமா முடியாதான்னு. மலை ஏறுறதுக்கு கண்டிப்பாக 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும் போல இருக்குது. 4 மணி நேரம் கண்டிப்பாக. காரா வண்டி எதாக இருந்தாலும் 4 மணி நேரம் கண்டினியூ. ஒரே ஹீல்ஸு தான். அதை எங்கேயுமே கடைகள் எதுவுமே இல்லைங்களா, ஒரே ஹீல்ஸு போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம எங்கேயும் நின்று ஒரு வீடியோ எடுக்கிற அளவுக்கு கூட இடம் டூ வீலரில் வரவங்கள எடுக்கலாம். ஸோ காரில் வந்தால் ஓரமாக நிப்பாட்டுறதுக்கு இடம் எங்கேயுமே இப்போ இல்லை. சப்போஸ் போக கொஞ்சம் ஏதாவது ஒரு இடம் இருக்குன்னு நல்லா இருந்துச்சுன்னா நாங்கள் அங்கே நிப்பாட்டி உங்களுக்கு அந்த இடத்தையெல்லாம் காட்டுவோம். அப்பப்போ ஒரு சின்ன சின்ன போர்டு மட்டும் வச்சுருக்கு, இத்தனாவது பெண்டு இத்தனாவது இது அப்படின்னு போட்டிருக்க தவிர மற்றபடியெல்லாம் ஒன்றையும் காணுங்க. இந்த இடம் நல்லா குளிர்ச்சியாக இருக்குது. சின்ன அருவி எதாவது இருக்குன்னு நினைக்கலாம், சவுண்டு மட்டும் கேட்குது. காட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒன்றும் பாதையும் இல்லை. ரெண்டு மேலே இந்த பக்கம் பாருங்கள், கீழே படலாம், மேலே இங்கிட்டு வந்து ஹீல்ஸு மேடாக தான் இருக்குது. அதான் ஒன்றும் சின்ன சின்ன வழிகளை ஒன்றுமே தெரியல, ஆளுங்க நடமாட்டம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. இப்போ தான் சின்ன ஒரு ஹீல்ஸ் தெரியுது. அதாவது நம்ம ஹீல்ஸில் தான் வந்துட்டுருக்கோம், அதனால பக்கத்தில் ஒரு சின்ன ஹீல்ஸ் தெரியறதா இப்போ தான். ஆனால் ரோடெல்லாம் தண்ணி, மழை பெஞ்ச தண்ணி அப்படியே பாருங்கள் ஈரமாக இருக்குது. அதாவது பனி ரொம்ப அதிகமாக பெஞ்சாலும் அப்படி வரும், பனி மழைன்னு நினைக்கலாம். முன்னாடி யாராவது மேகமலைக்கு போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னா நீங்கள் எங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், இது இன்னது அப்படின்றதான் சொல்லுங்கள். பாருங்கள் ரோடு பாருங்கள், திடீர்னு தார் ரோடு போய் இந்த சிமெண்ட்டு அந்த டிசைன் கட்டை போட்டு விட்ருக்காங்க. இப்போ தான் நாங்கள் ஒரு இடத்துல பொறுமையாக வண்டியை நிப்பாட்டினேன். இது வந்து இப்போ நான் எடுக்கிற வீடியோ. இவ்வளோ நேரம் அந்த குட்டி பையன் எடுத்தோம், இப்போ இதை நான் எடுத்து ஒரு இடத்துல காரை நிப்பாட்டிட்டு எடுத்துருக்கோம். பாருங்க, இப்போ தான் ஒரு பஸ்ஸு கிராஸ் ஆகுது எங்களுக்கு முன்னாடி. நாங்கள் பஸ்ஸு எங்களோட கார் ஓரமாக நிப்பாட்டினது ஒரு பஸ்ஸு எங்களை தாண்டி போகுது. நாங்கள் 10 நிமிஷம் இங்கே நின்னோம். எங்கள் கூட வந்த குட்டி பசங்க பாருங்கள் கையெல்லாம் காட்டுது. ஆனால் ஏரியா சூப்பராக இருக்குது. நம்ம நினச்சதோட என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஏரியா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆனால் இதுக்குள்ளே எந்த ஊருமே காணும். நாங்களும் கேமராவை ஜூம் பண்ணி பார்த்துட்ருக்கேன், எங்கேயாவது வீடு ஏதாவது தெரியுதான்னு ஒன்றுமே இல்லை. ஸோ அடுத்து நாங்கள் மறுபடியும் பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். 10 நிமிஷம் தான் நின்னோங்க. இப்போ நாங்கள் மறுபடியும் போயிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள் பனிமூட்டம் தெரியுது பாருங்களேன். இப்போ தான் அப்பா அப்படி இருக்குது. குளிருன்னா குளிர், மேகமூட்டமா இல்லை என்னன்னு தெரியல. இங்கே பாருங்க, சுபானமே தெரியல, மேகமாக வந்து மறையுது. இப்போ நாங்கள் உட்காந்துருக்க இடத்துல அவ்வளோ மேகம், அவ்வளோ ஒன்றுமே தெரியல. இங்கே பாருங்கள் கைஸ் தான் இப்படி இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு உங்களுக்கு போக பிடிக்குமா பிடிக்காதா? சரியான ஏரியா, ஒன்றுமே தெரியல, ஃபுல்லாகவே மேகம் தான். நாங்கள் இந்த ரோடு மட்டும்தான் தெரியுது, அந்த மேல் பக்கமெல்லாம் ஃபுல்லாகவே அந்த ஆகாயம் பூராவே மேகத்தால் மறைச்சிருச்சு. சரியான பனி,
இப்போ அற்புதமாக இருக்குது. உண்மையாலுமே ஊட்டி கொடைக்கானல் கூட இப்படி இருக்குமான்னு எனக்கு தெரில. மேலே போக போக அப்படியே பனி கொட்டுதோ என்னமோ, ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரியல, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இடங்கள்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்குது பாருங்கள். எங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வண்டி ஒன்று போகுது, என்ன வண்டின்னு தெரியல, லாரி. ஸோ அந்த லாரிக்கு நாங்கள் வந்து ஹார்ன் அடித்து ஓவர்டேக் பண்ணி போகிறேன். பாருங்களேன், இந்த லாரி தெரியுதுங்களா? ஏதோ ஒரு லோடு ஏற்றிட்டு போகிற லாரி மாதிரி தெரியுது. என்ன லோடுன்னு தெரியலனா பெரிய லாரி. நாங்கள் அவங்கள தாண்டி வந்துட்டோம். ஆனால் கீழேலாம் நல்லா பள்ளம். அங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய பள்ளத்தை தெரியுது பாருங்கள். அது சரியாக தெரியாத காரணம் என்னென்னா, நாங்கள் மேலே வர வர பனி எங்களுக்கே தெரியல. இவ்வளோ பனி இருக்கும்னு நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். இங்கே பாருங்கள், இப்படி ஒரு இடத்த நீங்கள் பார்த்துருப்பீங்களா? கண்டிப்பாக இந்த இடம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய இடம். நீங்களும் கண்டிப்பாகவே டைம் கிடைக்குமே இந்த இடத்துக்கு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்கள். ஆனால் வண்டி ஓட்டுறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப சின்ன சின்ன வளைவுகள் பாருங்கள். ரொம்ப மலைக்கு மேலே நாங்கள் எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு எங்களுக்கே தெரியல. ரொம்ப ஹைட்டுக்கு வந்துட்டோம். ஹைட்டுக்கு வந்ததுனால தான் பனி மூட்டம் தெரியுது. இன்னும் இதெல்லாம் இல்லையா, இன்னும் மேலே போனோன்னு சொன்னாங்க அவங்க. ஸோ இது பாதி தான் வந்திருக்கேன் அப்படின்னு. பாதி தூரத்தில் ஏதோ ஒரு சின்ன அருவி இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த அருவியிலேருந்து தான் உங்களுக்கு நிறைய ரசித்து பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த இடமே இன்னும் எங்களுக்கு வரல. ஆனால் ஃபுல்லாக மரங்கள் தான், சின்ன சின்ன மரங்கள் தான். பெரிய பெரிய மரமும் கூட தெரியல பாருங்கள். சின்ன சின்ன மரங்களாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரே ஒரு என்னது தெரியல, சர்ச்சு. செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். குட்டியோண்டு சர்ச்சு தான், ஆனால் அழகாக இருக்குது. சில்வையெல்லாம் முன்னாடி வச்சுருக்காங்க. இது ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் போல் இருக்குது, செம்மையாக இருக்குது. நாங்கள் இறங்கலை, வண்டியில் இருந்து தான் பார்த்துட்ருக்கோம். இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் ஒரு சின்ன அருவி, ரொம்ப குட்டி அருவி. குளிக்கிறவங்க குளிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் நாங்கள் குளிக்கலாம் இல்லை. நாங்கள் இல்லை இன்னும் கொஞ்சம் மேலே போய்ப்போம் அப்படின்னு கிளம்ப போகிறோம். அந்த தண்ணி இந்த வாய்க்கால் வழியாக தான் போகுது. அங்கங்கே ஒரு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. போர்டில் யானை, குரங்கு, புலி, மான், குதிரை வச்சு வரையாடு இதெல்லாம் தான் போட்டிருக்காங்க. ஆனால் நாங்கள் எதையுமே பார்க்கல. இருக்குன்னு சொல்கிறாங்க, உண்மையாக பொய்யான்னு தெரில. இது வரைக்கும் நம்ம யாரும் இவ்வளோ நேரமாக நாங்கள் ஒன்றும் கூட பார்க்கல. அட்லீஸ்ட் ஒரு குரங்கு குட்டியை கூட பார்க்கல. இதுக்கப்புறம் தான் உண்மையாகவே ரொம்ப ஸோ என்ட்ரன்ஸ் எல்லாம் கூட தெரில. மேலே போக 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 நல்லா பனி குளிருதுங்க பாருங்கள். பாறை மேலாம் தண்ணியாக சொட்டுது. மலைக்கு மேலே மேலே வர 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 மழை பெய்யுதோ இல்லையோ, அந்த ஈர தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். மலையிலேருந்து அந்த பாறையில் உள்ள பாச தண்ணி தண்ணி சொட்டுது. நாங்கள் பக்கத்துலேயே பார்த்துக்கிட்டே தான் போகிறோம். இந்த மாதிரி ஏரியாலாம் குடியிருக்க முடியாது. ஸோ அப்பா எவ்வளோ குளிர், மனுஷன் செத்து போயிடுவாங்க நாளே நாளில். ஏசி தேவையில்லை, ஃபேன் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, எந்த பொருளுமே கெட்டு போகாது இங்கே. ஏன்னா இவ்வளோ குளிர் அடிக்குதில்லை. காய்கறியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கலாம். இங்கே எத்தனை நாள் வச்சாலும் ஒன்றுமே ஆகாது. ஆனால் ரோடு எல்லாமே ஃபுல்லாகவே வளைவாக தான் இருக்குது. மேலே வந்து ஏதோ ஒன்று தெரியுது, அது என்னது வீடா என்னமோ தெரில, ஒரே ஒரு ஓட்டு கொட்டாய். ஸோ அது இந்த எஸ்டேட்டுக்காரங்களோடது ஏதாச்சும் இருக்கும்னு நினைக்கலாம். ஃபுல்லாகவே எஸ்டேட் தான், டீ எஸ்டேட்டு அதில் உள்ள இது தான். அங்கே படியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க மேலே ஏறதுக்கு. நாங்கள் அதெல்லாம் பார்க்கல. ஏன்னா அங்கே எல்லாம் நிப்பாட்டாமல் எங்களுக்கு மெயினாக வந்து அருவி எங்கேயாவது வேணும் அப்படின்றது தான். அதே மாதிரி வியூ பாயிண்ட் இது மாதிரி தான் தேடிக்கிட்டு நாங்கள் வந்துட்ருக்கோம். ரெண்டாவது சாயங்காலத்துக்குள்ளே 6 மணிக்குள்ளே கீழே இறங்கணும்னு சொல்லியிருக்காங்களா, அதனால் எங்களுக்கு டைம் பத்தாதான்னு தெரில. நாங்கள் அவசரம், அதனால் எவ்வளோ தூரம் போக முடியுமோ போயிட்டே இருக்கோம்.
எண்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா மற்ற இடமெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு ஒரு ஆசை. ஆனால் போக போக கொஞ்சம் பெரிய காடாக தான் தெரியுது. இது கீழே என்ட்ரன்ஸ் எல்லாம் சின்ன சின்ன மரங்களாக இருந்துச்சு பாருங்களேன். இப்போ பெரிய பெரிய மரம், இவ்வளோ பெரிய மரமெல்லாம் பாருங்கள் நிற்கிது. இது மாதிரி மண்ணெல்லாம் சரிஞ்சிருக்கு பாருங்கள், நிறைய இடத்துல மண் சரிஞ்சு அந்த மண்ணை அகற்றாமல் இருக்குது இன்னும். மேகமலை பயணம்னாலே ஒரு த்ரில்லிங் தான். ஏன்னா அதை நம்மளுக்கு அந்த மேகமலையோட வீடியோஸ் எல்லாம் பார்க்குறவங்க பாருங்களேன், ரொம்ப த்ரில்லிங்காக போகுது. செலவு ரொம்ப கம்மியாக, வேறு ஒன்று வேறு எந்த இடத்துக்குமே இந்த அளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக போயிட்டு வர முடியாது போல். இங்கே என்ன அதிகமாக விளையுதுன்னா டீ மட்டும்தான் போல் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. டீ தூள் அந்த செடி தான், டீ செடி தான் நிறைய இருக்குது. இங்கே ஏதோ ஒரு சின்ன இது இருக்குது, ஆனால் ரொம்ப பெருசாக உள்ள ஒன்றும் தெரியல, சின்னதாக தான் தெரியுது. அதனால் நாங்கள் அங்கேயும் இறங்கலை. ஸோ நாங்கள் கார்லேயே பயணம் போயிட்டு இருக்கு. எங்கேயாவது முக்கியமான பிளேஸ் ஏதாவது பார்த்தா மட்டும்தான் நிப்பாட்டி நாங்கள் இறங்குவேன். இங்கே பாருங்கள், மேலே தெரியுது பார்த்தீங்களா, பச்சை பச்சையாக தெரியுமா, அது பூரா டீ தூள் செடி. தோட்டம் பூரா வச்சு டீ தூள் தோட்டி தான் வச்சுருக்காங்க. அவங்க பாருங்கள், யாரோ வழிக்கில் இப்போ தான் வராங்க. இப்போ எஸ்டேட் ஆரம்பிச்சிச்சு, இது பூரா எஸ்டேட் தான், டீ எஸ்டேட்டு. அந்த பச்சையாக தெரியுது பூராவே டீ எஸ்டேட்டு தான். இங்கே பாருங்கள், இங்கே கார் பார்க்கிங்கெல்லாம் தெரியுது, என்னன்னு தெரியல. நாங்களும் காரை இங்கே நிப்பாட்ட போகிறோம். ஏதோ இன்னும் ஒரு அருவி இருக்குதா கீழே. ஸோ நாங்கள் காரை நிப்பாட்டி கீழே போய் பார்த்துட்டு வருவோம். சரி, இங்கே கூட குட்டி வாண்டுங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க, அதனால். ஆனால் ரொம்ப குளிருது, பனி ஓவராக இருக்குது. அருவி இருக்கிறதுனால தான் இப்போ கார் நாங்கள் பார்க் பண்ண போகிறோம். இந்த இடத்துல கார் பார்க் பண்ணி இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ சூப்பர் அருவி, வா எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இடம் எங்கே பார்க்கலாம், அப்பா சொர்க்கம் மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், எங்கள் கூட வந்த ஒரு அக்கா மாமா எல்லாம் கீழே இறங்கி போகிறாங்க. சின்ன பசங்க அவங்கெல்லாம் ஹாய் காட்டுறாங்க. இந்த இடத்துல வந்து ரூமெல்லாம் இருக்கா, உங்களுக்கு தங்கணுன்னா இந்த இடத்துல வந்து தங்கிக்கலாம். இங்கே இது விட்டால் வேறு எங்கேயுமே ரூம் கிடையாதான். பாருங்கள், இந்த இடத்துல நாங்கள் இறங்கி போயிட்டுருக்கோம் பாருங்கள். இது வந்து ஒரு சின்ன அருவியாக. இங்கே வந்து ரூமு உங்களுக்கு தங்குறவங்களுக்கு ரூமெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியான வாடகையா, 300 தான் வாடகையா. ஸோ சாப்பாடெல்லாம் வந்து அங்கே தங்குறவங்களுக்கு அவங்களே வேணும்னா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்களா. பாருங்கள் அருவி பாருங்கள், சின்ன அருவி. அந்த சின்ன அருவி இடத்துலையே பாருங்களேன், அவ்வளோ ஒரு தோட்டம் போட்டு அவங்க வீடெல்லாம் கட்டியிருக்காங்க. வீடுனா லாட்ஜ், சின்ன சின்ன லாட்ஜாக போட்டிருக்காங்க. தண்ணி எவ்வளோ அருமையாக பாருங்கள், தேங்காய் எண்ணெய் மாதிரி ஊற்றுது பாருங்கள் தண்ணி. இதுவே நம்மளுக்கு உடம்பில் இருக்கிற அத்தனை நோயும் போயிடும். ஏன்னா இதெல்லாம் மூலிகை தண்ணி மாதிரி, மலையிலேருந்து வரக்கூடிய தண்ணி இல்லவா. அதிலேயே எங்கள் கூட வந்த ஒரு அக்காவும் குட்டி பையனும் அந்த பக்கம் இறங்கி வர்றாங்க. நாங்கள் போகாதீங்க, வழுக்குன்னு சொல்கிறேன், அவங்க கேட்க மாட்டேங்குதுங்க. பாருங்களேன், அந்த தண்ணியை பார்க்க வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், தெரியுது பாருங்கள். அவங்க இத்தனைக்கு அவங்க பாருங்கள், அவங்கெல்லாம் போய் இறங்கி வர்றாங்க. எங்களுக்கு கொஞ்சம் பயம், நாங்கள் யாரும் இறங்கலை. இன்னொன்று பக்கத்தில் அவங்க சொன்னாங்க அப்படியெல்லாம் இறங்கக்கூடாது அப்படின்னு, அவங்க அதையும் மீறி இறங்கிட்டாங்க. இது வந்து ஒரு டாம், சின்ன டாம். இங்கே பாருங்களேன், அந்த டாம் எப்படி தெரியுது பாருங்கள். இப்படி ஒரு டாமை பார்க்க முடியுதா? என்னமோ நட்சத்திர வடிவத்தில் இருக்குது. நட்சத்திர வடிவம்னு சொல்ல முடியாது, என்னமோ அந்த ஏதோ ஒரு காலும் கை மாதிரி இங்கே பாருங்கள், தெரியுது பாருங்கள். கொஞ்சம் ஸ்டார் வடிவ மாதிரி முக்கோணமாக தெரியுது. ஆனால் உள்ளே அலோடு இருக்கா என்னென்னு தெரியல. நாங்கள் இறங்கலை, ரோட்டில் நின்று தான் எடுத்துகிட்ருக்கோம். ரொம்ப தூரம் போகுது போல இருக்குது, இது எங்கே போகுதுன்றது சரியாக தெரியல. ஆனால் டாம் தண்ணி போயிட்டே இருக்குது ஒரு பக்கமாக. சின்ன சின்ன டீ கடைங்கள்லாம் இருக்குது இங்கே. டிஃபன்லாம் சாப்பிட்னா நீங்கள் இங்கே சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், இங்கே எல்லோரும் நாங்களும் வண்டி நிப்பாட்டியிருக்கோம், எங்களோட கார் தான் இது. மேலே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது பாருங்கள், கவர்மெண்ட்டோட இது. ஒரு சின்ன ஹோட்டல் இருக்குது, தாதா ஹோட்டலு. அப்புறம் டீ எஸ்டேட் தான் இது பூரா.
இங்கே கவர்மெண்ட்டு ஒரு சின்ன ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் வீடெல்லாம் இருக்குது. ஸோ ஆளுங்கள்லாம் தங்குறாங்க. ஆனால் ரொம்ப பனி பெய்யுது. பனி இல்லை, மழையே பெய்யுது. அந்த மழையில் தான் நாங்கள் இப்போ இங்கே பாருங்க ரொம்ப மழை. எங்கள் உடம்பெல்லாம் நனைஞ்சு போச்சு. பாருங்க மேலேருந்து ஒரு கார் வருது பார்த்தீங்களா? ஸோ இது ஒரு சின்ன கிராமம் போல். இது எங்கள் கூட வந்த குட்டி பசங்க. அவங்க பாருங்கள் எல்லாருமே நாங்கள் இத்தனை பேர் வந்திருக்கோம் பாருங்கள். அதில் ஒரு சின்ன வாண்டு ரொம்ப கொதிக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல யானை மேலே போயிருக்குது. ஸோ யானையோட கீழே கிடக்குது இந்த ரோட்டோரமாக சுடு சூடாக. இப்போ இது வழியாக மேலே யானை ஏறி போயிருக்கு. கால் பாடம் தெரியுது. அந்த யானையோட கால் இருக்குது பார்த்திங்களா? அது வந்து இது வழி மிதிச்சு மேலே போயிருக்குது. இந்த பக்கம் இந்த பாருங்கள், அந்த பக்கம் கிடையாது. அதுதான் யானை வந்து இப்போ தான் போட்டுட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் யானையை பார்க்கல. இது ஒரு இந்த இடத்துல தண்ணி குடிக்க வந்திருப்பேங்க நினைக்கலாம். யானை தண்ணி குடிச்சிட்டு அப்படியே மேலே ஏறி போயிடுற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. இது ஒரு சின்ன குட்டி டாம். எப்படி சொல்கிறது, தண்ணி வந்து நிற்கக்கூடிய இடம். இது என் தம்பி இங்கே பாருங்கள், ரொம்ப குளிர் அவனுக்கு. அவன் குளிர் தாங்க முடியாமல் அங்கிட்டு இங்கிட்டு நான் வரல, ஐயோ நான் வண்டி விட்டு இறங்க மாட்டேன் அப்படிலாம் சொன்னான். உண்மையாலுமே குளிருது. எல்லாருமே ரொம்ப உடம்பு வந்து எப்படி சொல்கிறது, பலம் சக்தி இல்லாதவங்கெல்லாம் வந்து வந்தீங்கன்னா சுருங்கிடுவீங்க. நான் எல்லாம் கொஞ்சம் தாங்கிக்கிறது. எனக்கு வந்து மேக்ஸிமம் குளிர் ரொம்ப தாங்கும். எவ்வளோ குளிர் இருந்தாலும் தாங்கும். மறுபடியும் நாங்கள் கார் எடுத்துகிட்டு பயணம். ஏன்னா இது வந்து இது எங்கே இல்லையா, இன்னும் போனோம். நாங்கள் இன்னும் ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது, அதுதான் சூப்பராக இருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு வந்துடுங்க, டைம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க ஒருத்தர் அங்கே கேட்டதுக்கு. அதனால தான். ஆனால் பாருங்களேன், பனி பாருங்களேன். இந்த மாதிரி வந்து எப்போ நம்ம ஊரில் பனி பெய்யும்னா இந்த மார்கழி மாதம். அந்த மார்கழி மாதத்தோட மோசமாக இருக்குது இந்த இடம். இப்போ இந்த சம்மர் சீசன்லேயே ஒன்றுமே தெரியல. நாங்கள் வந்து வைப்பர் வண்டியில் அப்பப்போ போட்டு அந்த பனியை விலக்கிட்டு தான் போயிட்டுருக்கேன். இது வந்து எங்கிட்ட போகிறதுன்னு கூட தெரியல. இங்கே பாருங்க போகுது பாருங்க. அந்தளவுக்கு பனி மூட்டை, அதனால் ரோடு இருக்கான்னு கூட தெரிய மாட்டேங்குது. எப்படி இருக்கு பாருங்களேன். அது டீ எஸ்டேட்டு, டீ செடிகள்லாம் தெரியல. அவ்வளோ பாருங்க, லைன் கரண்ட்டு கம்பிங்கெல்லாம் மேலே போகுது பாருங்கள். அது கூட சரிங்க லைட்டாக மங்களாக தான் தெரியுது. அந்த புகை மூட்டத்துக்குள்ளே போகிற மாதிரி நாங்கள் அந்த பனி மூட்டத்துக்குள்ளே என்ட்ராகிட்ருக்கோம். ரெண்டு சைடுமே டீத்தூளோட செடி மரங்கள் நல்லா அழகாக நட்டு வச்சுருக்காங்க. இது எப்படி நட்டு வச்சேன்னு கூட தெரில, அவ்வளோ அழகாக நட்டு வச்சுருக்காங்க. இது வந்து டெய்லி வந்து டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு என்னமோ சொன்னாங்க, ஒரு ஏரியாவில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிள்ளி வாங்கலாம். இதை கிள்ளி அதை மூட்டை கட்டி கொண்டு போவாங்களாம். அந்த இந்த இலை தான் நம்ம டீயாக குடிக்கிறோம். ஆனால் ஃபஸ்ட்டு குவாலிட்டி எல்லாம் நம்மகிட்ட வருது என்னன்னு தெரில. இதெல்லாம் வெளியில் ஐட்டு அமுச்சு விட்ருவாங்க போல இருக்குது. நம்மளுக்கு வர்றது ரொம்ப கலப்படமாக டீ தான் வருது. ஒரிஜினல் டீ தூள்லாம் வாங்கினா இங்கே வாங்கிக்கலாம் போல். நாங்கள் வந்து கடை அந்த மாதிரி டீ விற்கிற கடையெல்லாம் இருந்தேன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன். இப்போ தான் உண்மையாகவே எங்களுக்கு வந்து இந்த மேகமலைக்குள்ளே வந்த ஃபீலிங்கே வருது. எனக்கு கீழெல்லாம் ஒன்றும் தெரியல. அந்த அருவி தாண்டி வந்தால் பாருங்கள், அருவியிலேருந்து இங்கிட்டு வந்து ரொம்ப குளிர். ஸோ எப்படி சொல்கிறதுனா, வண்டியே ஓட்ட முடியல. கையெல்லாம் கொஞ்சம் எப்படி மறைச்சிருச்சு எனக்கு. இப்போ தான் ரெண்டாவது ரொம்ப வண்டியை நாங்கள் வந்துட்டே பாருங்கள், வண்டிகளே இல்லை. இப்போ தான் ஒரு சும்மாவே அங்கிட்டு போகுது. இந்த இடம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பாழடைஞ்ச காடு மாதிரி தெரியுது. ஆமாம், ரொம்ப அமேசான் காடு மாதிரி கூட இருக்குது. அமேசான் காடு இதோட பெருசாக இருக்குமோ? ஓகே, இது அமேசான் காட்டோட குட்டி அமேசான் காடுன்னு வச்சுக்கலாம். கண்டிப்பாக ஒர்த்து தான். நாங்கள் வந்தது, நாங்கள் உண்மையிலுமே மேகமலைன்னு கேள்விப்பட இவ்வளோ நினச்சி பார்க்கல. இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்னு கண்டிப்பாகவே நினச்சி பார்க்கல. சூப்பராக இருக்குது. இந்த வர 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 சூப்பராக இருக்குது. ஆனால் சின்ன சின்ன கிராமங்கள் இப்போ இருக்குது. முன்னாடியெல்லாம் நாங்கள் வீடு பார்க்கல. இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வீடுகள்லாம் தெரியுது, ஆளுங்க நடமாட்டமெல்லாம் தெரியுது. இங்கிட்டு நாங்கள் இப்போ கீழே மேலேருந்து ஏறி வந்தோம் பாருங்களா, அங்கெல்லாம் ஒரு நடமாட்டம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நடமாடுது. அங்கிட்டு பைக்கில் போகிறாங்க. எல்லாம் இங்கே உள்ள ஆளுங்க தான், டூரிஸ்ட்டுக்கு வந்தவங்க இல்லை.
இந்த ஊர் ஆளுங்களை, மலையில் வாழ்கிற மலையாள மக்கள் நிறைய பேர் நாங்கள் பார்த்துட்டோம். ஆனால் மழை பெய்யுது. இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோமே, மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ ஆனால் நீங்கள் உங்களுக்கு தெரியல, வைப்பர் போட்டிருக்கனால உங்களுக்கு தெரியல. பாருங்கள், தண்ணி லைட்டாக விழுது பாருங்கள். அது பாருங்கள், தண்ணி தான் அது சொட்டு 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 இந்த தண்ணி சொட்டுது. பனிமழை, அதாவது மழைன்னா நம்ம ஊரில் பெய்கிற மாதிரி அந்த மழை இல்லை, இது வந்து பனிமழை பெய்யுது. பாருங்கள் எப்படி மேகம் எப்படி வந்து மறையுது பாருங்கள். எங்கள் அந்த கார் கண்ணாடியில் பார்த்துங்களா தண்ணி சொட்டுதுங்களா? நீங்கள் வந்து நேரடியாக வந்தால் தான் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து அனுபவம் கிடைக்கும். இந்த இடத்துல இறங்கணும்னு ஆசை, ஏன்னா மழை பெய்யுது. நாங்கள் அதனால் இறங்கலை, இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடுவோம். அங்கே ஒருத்தங்களை கேட்டதுக்கு அவங்களும் சொன்னாங்க, கடைசி நீங்கள் ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும் போயிருங்க, அங்கே போயிட்டு ரிட்டர்ன் வருமா வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடுவோன்னு போயிட்டுருக்கேன். அருமையான ரோடு, அருமையான கிளைமேட்டு. இந்த மாதிரி ஒரு இடம் கண்டிப்பாகவே எங்கேயுமே பார்க்க முடியாது. ஊட்டி கொடைக்கானல்லாம் கிடைக்கும், ஆனால் அங்கெல்லாம் வந்து ரொம்ப செலவு. அங்கெல்லாம் வந்து நம்மளால் இவ்வளோ இந்த மாதிரி ஃப்ரீயாக போக முடியுமா என்னன்னு தெரியல. அந்த ஒவ்வொரு மழைத்துளியும் பாருங்கள், அந்த ஒரு படத்தில் பாடல மழைத்துளி மழைத்துளி மண்ணின் சங்கமம், அந்த பாட்டு நாங்கள் கேட்டுக்கிட்டே போயிட்டுருக்கோம். எங்கள் வண்டியில் ஓடிட்டுருக்கு அந்த பாட்டு. நாங்கள் அதெல்லாம் உங்களுக்கு கேட்க வைக்கலை. அங்கே பாருங்கள், மரங்கள் எல்லாம் எப்படி சாஞ்சு நிற்குது. இந்த இடத்தெல்லாம் மக்கள் நடமாட்டம் இருக்குது. ஆனால் பனினால் சில இடம்லாம் தெரியல, வீடு உள்ளே இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா பனி வந்து மூடிருச்சு இல்லைங்களா, அதனால். ஆனால் அடிக்கடி இங்கே கரண்ட்டு கட்டு வரும் அப்படின்னு சொன்னாங்க ஒருத்தவங்க. இங்கே கரண்ட் இல்லைன்னு ஒன்றும் இல்லை, இருட்டு மட்டும்தானே. எங்கே பாருங்க, இன்னொரு வண்டி ஓரமாக நிப்பாட்டியிருக்காங்க. அவங்க யாரும் நின்று வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. நிறைய பேர் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு இங்கே தான் வராங்க. ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு ட்ரெண்டிங் ஆகிறாங்க பாருங்களேன். நிறைய பேர் அந்த மாதிரி ஆளுங்க பார்த்தேன் நாங்கள். எல்லாம் காரு பைக்கிலலாம் வந்திருக்காங்க. பைக்கில் வந்தவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, இந்த மேலே வர 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 மழை பெய்யுது, பனி மழை பெய்யுதுனால கொஞ்சம் ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அவங்கவுங்க ஒரு இடத்துல நின்றுட்டாங்க. தெரியுது பாருங்கள், வீடு தெரியுது பாருங்களேன். அந்த பனியில் சரியாக தெரியல, ஆனால் ஒன்றும் வீடு தான். ரொம்ப பனி. வர வர எங்களால் சுத்தமாக வண்டி ஓட்டவே முடியல. ஒன்று எனக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியவும் மாட்டேங்குது, ரோடும் தெரியல. எங்கேயாவது போகக்குள்ளே வந்து விட்டுருவோம்னு ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா வண்டி ஓட்டிகிட்டு போகிறது இங்கே ஒன்றும் தெரியல. அதை ஒன்றும் தெரியுது பாருங்கள், ஒரு கோயில் ஒன்று இங்கிட்டு, அங்கிட்டு வந்து ஒரு பஸ் ஸ்டாப்புன்னு நினைக்கலாம். எப்படி இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குது இந்த இடமெல்லாம். உண்மையிலுமே ஒரு 10 நிமிஷம் நின்று இந்த இடத்துல நிற்கலாம். பட் டீ காஃபி கடையெல்லாம் ஒன்றும் தெரியல, அதனால நாங்கள் பயணம் கொஞ்சம் முன்னாடி போயிட்டுருக்கோம். அந்த தண்ணி அந்த இதில் அந்த பனி மூட்டத்தை தெரியலையே, அதனால வைப்பர் போட்டுட்டு போகிறோம். . 2 சைடுமே இப்போ வந்து சின்ன சின்ன வீடுங்கள் இருக்குது. அது வந்து டீ தூள் இருக்குது பாருங்கள், அந்த செடியில் இலையை பிடுங்கி அவங்க அங்கே வச்சு கட்டுறாங்க பாருங்கள். அது பாருங்கள், வண்டி நிறைய பேர் நிற்கிற பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் டீ தூள் பறிக்கிறவங்க, அந்த வேலை செய்கிறவங்க, எஸ்டேட்டில் வேலை செய்கிற லேடிஸு மூட்டை மூட்டையாக கட்டுறாங்க, பறித்து கட்டி அந்த லாரியில் ஏற்றிட்டு போயிடுவாங்க.
இதுதான் இவங்களுக்கு இங்கே வேலையை, வேறு எந்த வேலையுமே கிடைக்காது. நம்மளுக்கு ஊருக்குள்ளெல்லாம் 100 நாள் வேலை இருக்குது பாருங்கள். இங்கே 100 நாள் 200 நாள் வேலைலாம் கிடையாது. இந்த டீ தோட்டத்தில் வேலை செய்யணும். சம்பளம் எல்லாம் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு தெரியல. ஸோ யாருக்காவது தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எவ்வளோ கொடுப்பாங்கன்றது. இப்போ போக பயமாக இருக்குதே. பயமாக இருக்குன்னா எங்களுக்கெல்லாம் அவ்வளோ குளிர் தாங்க முடியல. ஒன்று என்ன இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. அவருங்க என்னமோ மாதிரி தெரியுது அந்த இடம். கடல் மாதிரி தெரியுதா, ஆகாயம் மாதிரி தெரியுதா, ஒன்றுமே தெரியும். என்னது இது? 2 நிமிஷம் வண்டியை நிப்பாட்டிட்டேன் நான். ஏன்னா ஒன்றும் தெரிய மாட்டேது. அதில் பொறுமையாக கொஞ்சம் ஸ்பீடாக வந்தேன். பயந்துக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோ பண்ணிட்டேன். ஒன்றும் தெரியாது. அதனால் அந்த பையனை நான் கொஞ்சம் துணி வச்சு முன்பக்கம் உள்பக்கம் எல்லாம் தொடச்சி விட சொன்னேன். தெரிஞ்சு பாருங்கள். நினச்சதோட ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. உண்மையிலுமே ரொம்ப இப்படி இந்த மாதிரி இடம் எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியல. ஸோ சரியான பனி மூட்டத்தோட குளிர் இருந்து வேறு அவ்வளோ தண்ணி. மழைக்காலம் கூட நாங்கள் திருச்சியிலேருந்து வர்றேன். ஏன்னா எங்களுக்கு பாருங்கள் திருச்சியெல்லாம் சரியான வெயில். மற்றவங்க அந்த மற்ற ஸ்டேட்லலாம் என்ன அடிக்குதுன்னு தெரியல. திருச்சியை பொறுத்த வரைக்கும் வெயில் கொளுத்திட்டு அடிக்குது. 100 டிகிரிக்கு மேலே போகுது வெயில். ஆனால் எங்களுக்கு இப்போ நாங்கள் இப்போ தான் போனோம். இந்த மாதம்தான். இது ஜூலை மாதம் போகிற எங்களுக்கே எப்படின்னா மற்ற மாதத்துங்கெல்லாம் போனவங்களுக்கு எப்படி இருப்பாங்களோ. ஏதோ ஒன்று தெரியுது அங்கிட்டு, என்னான்னு தெரியல. பயந்து தான் உண்மையாகவே நாங்கள் வண்டி ஓட்டுறோம். ஏன்னா என்னான்னு தெரியல. பனிமூட்டத்தில் என்ன தெரியும் பாருங்கள். இப்போ ஒரு கார் குறிப்பிட்ட ஒரு 10-20 கார் தான் நாங்கள் பார்த்துல வந்துட்டு போகுது. தவிர நிறைய வண்டியெல்லாம் இல்லை. ஒரே ஒரு மரம் நிற்கிது. அங்கே ஏதோ பார்க்கிங் இருக்குன்னு நினைக்கலாம். இல்லையா? இல்லை, இங்கே உள்ளவங்க வண்டி அது. எப்படா அந்த எண்டுக்கு போவேன்னு இருக்கு. அந்தளவுக்கு போயிட்டு தான் இருக்கேன். எவ்வளோ தூரம் தான் போகுது. ஆனால் போக போயிட்டே இருக்குது. இந்த உலகத்தோட எண்டுக்கு போய் நிற்கும் போல இருக்குது. இதுக்கு மேலே என்னமோ வீடியோ எடுத்தாலும் ஒன்றும் தெரியாது போல இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தான் வரேன் நாங்கள். ஏன்னா பாருங்களேன், பனி மூட்டமாக ஒன்றுமே தெரியல. ஆக்சுவலாக எங்களுக்கே தெரியல. நீங்களே பாருங்களேன், உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஃபீலிங். இதெல்லாம் நேரடியாக அனுபவித்தா மட்டும்தான் அதை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் சொல்கிறதுனால உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. நீங்கள் டைம் கிடச்சா உங்களுக்கு என்ஜாய் பண்ணணும்னு தோணுனீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக வாங்க. இந்த மேகமலைக்கு இந்த மாதிரி இந்த இடத்துக்கெல்லாம் ஒரு நாள் போதும். ரசித்து காலைல வந்துச்சுங்களேன். இங்கே ரூம் எல்லாம் கொஞ்சம் நல்லா இல்லை, ஒன்று உட்கார முடியும்னு தெரில. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறவங்க இருக்கலாம். ரொம்ப பட்ஜெட்டும் கம்மி தானே. அங்கே ஏதோ ஒன்று தெரியுது. ஒரு பஸ் ஸ்டாப் ஒன்று தெரியுது. என்ன அது? இப்போ யாரோ ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் எங்களை வண்டி நிப்பாட்ட சொல்கிறாரு. என்ன காரணம்? வண்டியை நிப்பாட்டுங்க, இந்த ஓரமாக நிப்பாட்ட சொல்கிறாரு. எனக்கு இப்போ ஒன்றுமே தெரியல. நான் ஓகே. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதா, ஒரு 8 ஊர் தெரியுமா. ஸோ திடீர்னு காற்றடிச்சா மட்டும்தான் தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், நாங்கள் ஏறி போகிறோம். இன்னும் கல் போட்ட ரோடு மாதிரி போகுது. இதுக்குள்ளே போய் நேராக மேலே போனீங்கன்னா அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். சூப்பராக இருக்குமா. அங்கே மேலே ஒரு கோவில், முருகன் கோயிலெலாம் இருக்கா அப்படின்னு அவர் சொன்னார். நாங்கள் அதை பார்க்க போயிட்டுருக்கேன். இதுதான் அந்த இடத்தோட பாதை. பாருங்கள், இத்தனை 2 டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் ஒரு 2 பேர் 3 பேர் நடந்து போகிற அளவுக்கு கல் போட்ட பாதை. அது எவ்வளோ தூரம் தெரியல. சும்மா ஒரு 50 மீட்டர் தான் சொன்னாங்க. இங்கே என்னமோ தெரியுது. அது என்னது? ஓ, அங்கே அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கோ? ஆமாம். ஓகே. இவங்க ஒரு ஆளுக்கு டிக்கெட் 20 ரூபா மேலே போகிறதுக்கு. சின்ன பசங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். மற்றவங்க எல்லாருக்குமே 20 ரூபா டிக்கெட் எடுக்க சொல்லிட்டாங்க.
நாங்கள் ஆளுக்கு 20 ரூபா டிக்கெட்டு பாருங்க, டிக்கெட் எடுத்துட்டோம். இது என் கூட வந்தால் குட்டி வாண்டுங்க, சும்மா கேமரா ஆகணுங்கிற வீடியோ பிடிக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது ஒரு உண்மையாலுமே ஒரு பனி மேக கூட்டத்தில் இது அவங்களோட அந்த செக் போஸ்ட் ஒரு குட்டி பையன் இருக்காங்க. அந்த காசு 20 ரூபா அவங்கள ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸாக ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க. இது எங்கள் கூட வந்த அக்கா. இது பாருங்கள் இன்னொரு அக்கா. அந்த குட்டி வாண்டு இவன் தான் இருக்கிறதுல வாண்டு. இவன் அடங்கவே மாட்டேன்றான். கேமராவை ஆன் பண்ணாமல் அவன்கிட்ட கொடுத்துருக்கேன். அவன் வீடியோ எடுக்கிறேன்னு நினச்சிட்டு ஏதோ ஒன்று பேசிகிட்டே போயிட்டுருக்கான். தனியாகவே போகிறாங்க பாருங்க எப்படி போகுது பாரு. இவனுங்க 2 பேரும் சேர்ந்தினா அவ்வளோதான். ஆனால் பேச்சு கீச்சுன்னு பேசியே கொன்னிடுறாங்க நம்மளை. இங்கே பாருங்க கேஸ், இவனை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இவன் வருங்காலத்தில் பெரிய யூடியூபராக மாறுவான்னு நினைக்கலாம். இப்போவே என்னோடய கேமராவை தூக்கிட்டு என்ன பேசுகிறான். அந்த வியூ பாயிண்ட்டுக்கு தான் நாங்களும் போயிட்டுருக்கோம். இவங்க முன்னாடி போகிறாங்க, எங்களுக்கு முன்னாடி பக்கத்தில் தான் சொன்னாங்க. டிக்கெட்டை நான் வாங்கிட்டோம். இவனுங்களுக்கெல்லாம் டிக்கெட் கிடையாது. இந்த குட்டி வாண்டுக்கெல்லாம் டிக்கெட் வேண்டான்னு சொல்லிட்டார் அவரே. ஏதோ அந்த இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா கேரளா, கன்னியாகுமரி, இன்னும் மகரஜோதியே தெரியும்னு சொன்னார். சபரிமலை சீசனில் எங்கே நின்றால் மகரஜோதி பார்ப்போம். அப்போ கேரளாக்கு இந்த இதில் தான் இருக்குதுன்னு நினைக்கலாம். ஆமாம், இப்போ நாங்கள் தேனி மாவட்டம் தானே, பக்கம்தான். எங்களை இல்லாமே சில பேருங்க அங்கே இருக்குதுன்னு நினைக்கலாம். நாங்கள் தான் மட்டும் நினச்சேன். இல்லை, வேறு யாரோ இருக்காங்க. நாங்கள் தெரியுது பாருங்கள், யாராவது நிற்கிது பாருங்கள், நிறைய பேர் கூட்டமாக. ஓ, அவங்கெல்லாம் முன்னாடி வந்தவங்க பரவாயில்லையே. பூங்கா மாதிரி சேர்லாம் டேபிள்லாம் போட்டிருக்காங்க. இந்த உட்கார்ற சிமெண்ட்டில் செமையாக இருக்குது. எல்லாம் லவ்வர்ஸாக உட்காந்துருக்காங்களே. ஓய், என்னது அது ஒன்றும் தெரியல. இது என்னது, சும்மா என்னமோ இதாக இருக்குது. யாரோ 2 ஜோடி உட்காந்துருக்காங்க, லவ் பண்ணுற ஜோடிங்க. இந்த பனியில் அவங்களுக்கு ஒரு கிளுக்கிழுப்பா. இந்த பாருங்க, மனுஷன் இங்கே உரிய போகிற மாதிரி இருக்குது. அவ்வளோ குளிர். இங்கே வேறு தண்ணியாக இப்போ கொட்டுது பாரு. இப்போ இதெல்லாம் நான் என்னோடய கேமராவில் தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். நாங்கள் என்னமோ காற்றடிச்சா அந்த இடம் விலகுன்னு சொன்னாங்க. விலகு தான் என்னென்னு பார்ப்போம். கீழே ஒரு ஊர் இருக்குதுன்னு சொன்னாங்க. இது எங்கள் கூட வந்த வாண்டுங்க. ஒன்றும் தெரியலையே. அவர் ரொம்ப நேரம் காற்றடிச்சா விலகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு ஒன்றும் தெரியல. நாங்களே கேமரா வச்சு சுற்றி காட்டிகிட்ருக்கேன்னா வெறும் மேகம் மட்டும்தான் தெரியுது. அந்த ஊர் தெரிய மாட்டேங்குது பாருங்களேன். எவ்வளோ நேரமாக, நான் ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கேன். இன்னும் செடி ஆகாயம்தான் தெரியுது. ஆகாயமாக பனிமூட்டமான தெரியல. எங்கே ஊர்? இங்கே பாருங்களேன். வா, அந்த காற்றடிக்கும்போது விலகுது. லைட்டாக அப்படியே விலகிக்கிட்டே வருது பாருங்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக, ஆனால் சரியாக இன்னும் ஆகலை, கிளியர் ஆகலை. இது நாங்கள் நிற்கிற இடம். அங்கே பாருங்கள், அதான். வா, சூப்பராக இருக்குது. இதுதான் இங்கே பாருங்களேன். அந்த காற்று அடித்தப்போ லைட்டாக விலகுது பாருங்களேன். அந்த விலகுமா கீழே இருக்கிற ஊரெல்லாம் தெரியுது. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக ஊர். அவ்வளோதான், அது அடிச்சு போச்சு. அந்த தெரியுது பாருங்கள். அது இதுதான் தெரியுதுங்களா? இது நிறைய ஊரா, எத்தனையோ மாவட்டம் தெரியும் அப்படின்னு சொன்னார் அவர். சரி, எந்தெந்த மாவட்டம் தெரியல. ஸோ உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். ஆனால் ரொம்ப நேரம் நிற்க முடியல. கை காலெலாம் அப்படியே இழுக்குது பனிமூட்டத்தில். தண்ணி ரொம்ப கொதன்னு கிடக்குதுங்க. இங்கே பாருங்கள், ஒரு தெரியுதா? இதான் கைஸ், பார்த்துக்கங்க. இங்கே தான் நீங்கள் வீடியோ எடுக்கிறது, ரீல்ஸ் எடுக்கிறதெல்லாம் இங்கே எடுத்திங்கன்னா செம்மையாக உங்களுக்கு ட்ரெண்டிங் ஆகும். ஸோ நாங்கள் ரொம்ப நேரமாக நின்று நிறைய வீடியோ எடுத்த எதுலேயுமே எங்களுக்கு இந்த ஊர் தெரியல, அந்த பக்கம் கீழ்ப்பகுதி. ஸோ ரொம்ப நேரம் கழித்து காற்று அடித்ததும் பாருங்கள், லைட்டாக தெரியுது பாருங்கள். பாருங்கள் மலை, அந்த காற்று விலக தெரியுது. மறுபடியும் பனி மூடிடுச்சு.
இதுக்கப்புறம் எப்போ வரும்னு தெரியல. நாங்கள் இது ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் எங்கள் லக்குக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் மறுபடியும் பனி மூட்டம் தான். அந்த பனி மூட்டை அப்படியே தனியாக விலகுது பாருங்க, தெரியுதுங்களாங்களேன். நானும் ரொம்ப நேரமாக கேமராவை ஜூம் பண்ணி எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஒன்றும் அங்கே ஒரு லேசாக ஒரு 2 நிமிஷம் தான் வருது. அங்கே பாருங்கள், இது தான். இது அப்படியே வந்துட்டு உடனேவே அங்கே மேகமூட்டம் வந்து மறையுது. அந்த காற்றுக்கு தான். காற்று வந்து அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஊர் தெரியுது. திரும்ப அந்த காற்று போனதுமே மறுபடியும் மேகம் வந்து மூடுது. இது ஒரு அதிசயம்தான், அற்புதமான ஒரு காட்சிகள். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ நல்லா அந்த ஊர் ஃபுல்லாகவே தெரியுது. இதுக்கு பகல் டைம். நைட்டாக இருந்தால் இல்லை ஏதாவது லைட்டு கிட்ட இருக்குன்னு நினைக்கலாம். அங்கே அந்த அப்போ இன்னும் இதாக இருக்கும். ஸோ நைட்டில் இங்கே அலோடு இல்லை. 6 மணிக்கு மேலே அங்கே வந்து விட மாட்டாங்களா, அதனால தான் அங்கே செக் போஸ்ட் போட்டிருக்கு. அதுக்கூட ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு டான்ஸ் ஆடி தம்பி வந்து போர்வை போட்டு பூட்டிட்டா. அவ்வளோ குளிர் தாங்க முடியல. நம்ம பேர் அவங்க விட்டு அங்கேயே படுத்துருவாங்க. அப்படியே போர்வை எடுத்துக்கிட்டு வந்தான். தலையில் போட்டுட்டு வர மாதிரி குளிர். இப்போ வயசான 90 வயசு கிழவும் மாதிரியே பூத்திட்டு வருவார். இது எங்கள் சின்ன வாண்டு. அவன் தான் கேமரா எடுத்து அற்புதமாக பேசிகிட்டு இருக்கிறது. அவனோட குரலெல்லாம் நீங்கள் கேட்கலாம். அவன் குரல் எடுக்கிறது கூட வந்து எல்லாருமே இங்கே பாருங்க, எங்கள் குரூப் பூராமே இருக்கு பாருங்க. எல்லாருக்குமே பனி தாங்கலன்னு சொல்லியெல்லாம் துணியெல்லாம் தலையில் கட்டிட்டாங்க. நாங்கள் ஒரு 2-3 பேர் மட்டும் தான் எங்களோட மாம்ச. அவர் பாருங்க, டிப்டாப்பாக ஒரு அரை ட்ரௌசர் ஒரு சின்ன சட்டையை போட்டுட்டு அவர் பசங்க குட்டி கேமரா போட்டு இந்த அக்காவோட பசங்க தான். மனோஜ், ஒருத்தர் ராகுல். இவன் அடங்க மாட்டேன், விட்டானா ஓடி 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 அந்த பனிமூட்டத்துக்குள்ள போய் போட்டுருவான். அவ்வளோதான். அங்கே ஃபுல்லாக பனிமூட்டம் பாருங்க, இப்படி தான் இருக்கும் அந்த இடம். அவ்வளோதான் எடுத்துட்டு நாங்கள் கிளம்ப மேலே இந்த சைடு வந்துட்டு. ஏன்னா அங்கிட்ட ஒன்றும் தெரியல. ஒருத்தன் கேமரா ஆன் பண்ணாமல் கொடுத்துருக்கு, அது கூட தெரியாமல் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. தெரியலையே, நல்லா இருக்கு. இந்த பக்கம் சூரிய பகவான்லாம் வராது. ஏன்னா சூரியன் இருந்தால் தானே வர்றது. இந்த சைடு ஃபுல்லாகவே பனி மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால நாங்கள் போகிற நேரத்தில் லைட்டாக தெரியுது. ஒரு மாதிரி வானம் வந்து கொஞ்சம் விலகுனாங்க அந்த காற்றுல. தெரியுதா என்னன்னு பார்த்து எடுத்தேன், ஒன்றும் சரியாக தெரியல. லைட்டாக அது மாதிரி இவ்வளோ தான். இதுவே எவ்வளோ ஜூம் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்க. மேக மூட்டங்களுக்கு இடையில தெரியறதா இதெல்லாம். இதுக்கப்புறம் இன்னும் கோயில் இருக்காங்க. தனி ஓவர பெய்யுது. கீழே அந்த செக் போஸ்ட்டு பார்த்தோம்ல, அங்கே போய் அவர்கிட்ட சொல்லிட்டு ஸோ எப்போ வரணும் என்ன இதுக்கெல்லாம் எந்த டைமில் இங்கே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிலாம் கேட்டுட்டு போகலான்ட்டு. லைட்டாக தெளிவாக தெரியுது. இதெல்லாம் பாறாங்கல். இது ஏன் நாங்கள் மறுபடியும் எடுத்து போடுறேன்னா, ஸோ அந்த இடத்துல வந்து சரியாக தெரியல. எப்பாச்சும் கொஞ்சமாவது நல்லா இந்த மாதிரி தெரியுதா, தெரிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் மறுபடியும் எடுத்து போடுறோம். அந்த இடத்துல உள்ளதான் நாங்கள் எடுத்ததே இப்போ 2-3 டைம் நின்று எடுத்தோம். அந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பாருங்கள், எப்படி எடுத்துருக்காம பாருங்க. அந்த காற்றுல விலகின டைமில் எடுத்தது இதெல்லாம். இதெல்லாம் மேல் பகுதி. இதில் கொஞ்சம் அந்த மேகமூட்டம் மாறும் இல்லை, நம்ம சொல்லுவாங்கள்ல மழை பெஞ்சு கொஞ்சம் பெஞ்சு எப்படி இருக்கணும், அந்த மாதிரி தெளிவாக அதுக்கப்புறம் தெளிஞ்சு இடம். இதெல்லாம் பாருங்கள், நல்லா தெளிவாகிடுச்சு பாருங்கள்.
ஆனால் கீழெல்லாம் லைன் கம்பி போகுது, ரொம்ப ஆழம்தான், சரியான பள்ளம். இந்த கீழெல்லாம் விழுந்துச்சுன்னா அவ்வளோதான், ஒன்றும் தேராது போல். பாருங்க, நாங்கள் ரிட்டர்ன் போகிறோம். ரிட்டர்ன் வந்து இறங்கி வரோம். அதுக்கு மேலே அங்கே நிற்க முடியாது, ரொம்ப நேரம்லாம் நின்றுனா கை காலெல்லாம் மறைச்சி போயிடும். ஸோ கீழே போய் ஒரு சுக்கு காப்பி அங்கே விற்றாங்க, நாங்கள் போய் சூடாக சுக்கு காப்பி குடிக்க போகிறோம். வீடியோ பார்க்குற அனைவரும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். 10 நிமிஷம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பிச்சி விடுங்கள். அவங்க எல்லாம் பார்க்குறாங்க நாங்கள் வர்றாங்களா அப்படின்னு. நாங்கள் கீழே இறங்கி போயிட்டுருக்கோம், மேலே நிறைய பேர் வர்றாங்க பாருங்களேன். இவங்கெல்லாம் வந்து இப்போ தான் வந்திருக்காங்க, ஒரு பெரிய 2-3 இது வேன் வந்திருக்கு. ஸோ அவங்கெல்லாம் பொறுமையாக ஏறி ஒருத்தர் விழுந்திருப்பாங்க, இந்நேரம் ஒரு நல்ல வேலை பிடிச்சிட்டாங்க. ஒழுக்குது தண்ணி இல்லைங்க. போடா நின்றா போகும்போது கேட்கும். சுத்தி காட்டினாரு, மேல போய் பார்க்க சொன்னாரு. போய் பாத்தீங்கன்னா கம்பம் கூடலூர் கேகே பெட்டி சுள்ளிப்பட்டி கோடிப்பட்டி தேக்கடி வரைக்கும் சரி ஒரு 6200 அடிக்கு மேல நின்று பார்க்கலாம் சார். இது இ பாயிண்ட் ஒரு 6200 அடிக்கு மேல நின்று பார்க்கலாம் சார். இதே லாஸ்ட் இண்டு சொன்ன மாதிரி நாங்க பார்த்தோம், தெரிஞ்சிச்சு. மேகமூட்டம் வந்து கலைக்குது, மறுபடியும் வெயில் அடிச்சோன்னா தெரியுது. இங்க வாடா, இங்க வா. என்ன சொன்ன நீ என்கிட்ட?